ChatGPT கிட்ட கேட்கும்போது எவ்வளோ பேர் இந்த இன்ஷாட் யூஸ் பண்ணி மட்டும் வீடியோஸ் மேக் பண்ணி ஏர்ன் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தா, கிட்டத்தட்ட வந்து ஒரு 10,000லேருந்து 1,00,000 வரைக்கும் ஈஸியா வந்து இதில வீடியோஸ் மேக் பண்ணி ஏர்ன் பண்ணுறாங்க அப்படின்ற மாரி ChatGPT சொல்லுது. ஸோ அவ்வளோ பொட்டன்ஷியலா இருக்கக்கூடிய இந்த ஒரு இன்ஷாட்ட நம்ம எப்படி வந்து பிகினர் லெவல்லேருந்து ப்ரோ லெவல்ல கத்துக்கலாம் அப்படின்றது தான் இந்த ஒரு சீரிஸ்ல பார்க்க போறோம். ஒரு வீடியோல எப்படி இம்போர்ட் பண்ணலாம், ரேஷியோ எப்படி செட் பண்ணலாம், டெக்ஸ்ட் எப்படி வைக்கலாம், சவுண்ட் எஃபெக்ட்ஸ் எப்படி பண்ணலாம், கீ ஃப்ரேம் எப்படி பண்ணலாம், எப்படி ஒரு ஓவர்லே செட் பண்ணலாம் அப்படின்ற வரைக்கும் எல்லாமே வந்து நான் இந்த ஒரு சீரிஸ்ல டீகோட் பண்ண போறேன். ஸோ இந்த சீரிஸை ஃபாலோ பண்ணணும், நான் மொபைல் எடிட்டிங்ல கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆகி என்னோட வீடியோஸை குவாலிட்டியா கொடுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த ஒரு சீரிஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ அங்கே ரொம்ப டைம் வேஸ்ட் பண்ணாமல் ஹோம் ஸ்க்ரீனை பார்த்துடலாம். இந்த இன்ஷாட் பொறுத்த வரைக்கும் போத் ஆண்ட்ராய்டு அண்ட் iOS ரெண்டுத்துலையுமே வந்து ஃப்ரீயாகவே உங்களுக்கு அவைலபிளாக இருக்கும். வேணுன்றவங்க வந்து ப்ளே ஸ்டோர், ஆப் ஸ்டோர்லேயே டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா இன்டர்ஃபேஸ் இந்த மாதிரி தான் நமக்கு இருக்கும். நம்ம வந்து ப்ரீமியம் வெர்ஷன் யூஸ் பண்ண போகிறதில்ல, ஃப்ரீ வெர்ஷன் தான் யூஸ் பண்ண போகிறோம். சப்போஸ் ப்ரீமியம் யூஸ் பண்ண போகிறீங்கன்னா நீங்கள் பே பண்ணி தான் வாங்கி யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். நமக்கு வந்து இப்போதைக்கு ஃப்ரீ வெர்ஷனே போதுமானது. ஸோ வீடியோ கிளிக் பண்ணிக்கலாம், இந்த மாதிரி தான் வந்து நமக்கு ஆப்ஷன்ஸ் இருக்கும். அண்ட் ஃபோட்டோக்கு இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் இருக்கும். கொலாஜ்க்கு வந்து நம்ம இந்த மாதிரி தான் ஆப்ஷன்ஸ் இருக்கும். நம்ம மோஸ்ட்டாக யூஸ் பண்ண போகிறது வந்து வீடியோ தான். ஸோ வீடியோவை செலக்ட் பண்ணிக்கலாம். சப்போஸ் வீடியோஸ்லாம் வரல அப்படின்னா அலோவ் கொடுத்துக்கோங்க. அலோவ் கொடுத்தீங்கன்னா தான் உங்களுக்கு வீடியோஸ் எல்லாமே வரும். ஸோ நான் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு ஆரம்பமே வந்து எல்லாமே பண்ணிட்டேன். ஸோ அதனால் வந்து வீடியோ டேரெக்டாக நான் வந்து கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கிறேன். இப்போ வீடியோ செலக்ட் பண்ணி ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா டைம் லைன் வந்து நமக்கு ஓப்பன் ஆகிடும். ஸோ இதுதான் பார்த்திங்கன்னா நம்மளோட டைம் லைனு. இதில் தான் நம்ம எடிட் பண்ண போகிறோம். அந்த இன்ஷாட்டுன்ற வாட்டர் மார்க்கை நம்ம ரிமூவ் பண்ணோம் அப்படின்னா அதை கிளிக் பண்ணி ஃப்ரீ ஆடுன்னு கொடுத்தோன்னா நிறைய ஆட் வந்துச்சு அப்படின்னா ஒரு 2 ஆட் வரும். அதுக்கப்புறம் வந்து அந்த வாட்டர் மார்க் போயிடும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஃபஸ்ட்டு மெயின் விஷயமே இந்த கேன்வாஸ் தான். கேன்வாஸில் வந்து நம்ம ரேஷியோலாம் செட் பண்ணுற மாதிரி இருக்கும். நம்ம எதுக்காக வந்து வீடியோ எடிட் பண்ண போகிறோம் அப்படின்றத முன்னாடியே நம்ம செலக்ட் பண்ணால் தான் இந்த மாதிரி நமக்கு ஒரு ஃப்ரேம் வந்து க்ரியேட் ஆகும். சப்போஸ் வந்து யூடியூப் வீடியோ மேக் பண்ண போகிறோமா, இல்லை இன்ஸ்டாகிராமுக்கு வீடியோ மேக் பண்ண போகிறோமா அப்படின்றத வந்து நம்ம சூஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி ஃப்ரேம் வந்து செட் ஆகிடும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்மளோட வீடியோவோட ரெசல்யூஷனும் வந்து வீடியோவோட ரேஷியோவும் வந்து நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். இதுலேயே நம்ம ஜூம் இன், ஜூம் அவுட்லாம் பண்ணிக்கலாம். லைக் அதுக்கப்புறம் பேக்ரவுண்டில் வேறு ஏதாச்சும் இமேஜஸ் இல்லை பேக்ரவுண்டே வந்து நம்ம பிளர் பண்ணி வைக்கணும்னா வச்சுக்கலாம். இப்போதைக்கு வந்து நான் இருக்கிற பேக்ரவுண்டே வச்சு ஜூம் பண்ணி நார்மலாகவே வச்சுக்கிறேன். நம்ம யூடியூப் ஃபார்மேட்டுக்கு அதுதான் கரெக்டாக இருக்கும். இந்த மாதிரி வந்து லைக் ஜூம் இன் பண்ணி பின்னாடி பேக்ரவுண்டில் வைக்கிறது நல்லா இருக்காது எனக்கு தெரிஞ்சு. பட் இப்படி ஒரு ஆப்ஷன் இருக்குன்றதை சொல்கிறேன். அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஆடியோ பொறுத்த வரைக்கும் நமக்கு மியூசிக், எஃபெக்ட்ஸ் அண்ட் 3 விஷயம் வந்து கொடுத்துருப்பாங்க. மியூசிக் பொறுத்த வரைக்கும் நம்ம அதை இம்போர்ட் பண்ணியும் வச்சுக்கலாம். அண்ட் அதில் இருக்க மியூசிக்ஸும் யூஸ் பண்ணிக்கலாம். மோஸ்ட்டாக அதில் இருக்க மியூசிக்ஸ் யூஸ் பண்ணாதீங்க, காப்பிரைட் வரதுக்கான சான்சஸ் நிறையா இருக்குது. நான் எப்படி வந்து மியூசிக்ஸ் எல்லாமே ஃப்ரீயாக டவுன்லோட் பண்ணோம் அப்படின்றத நான் போக போக சொல்கிறேன். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரெக்கார்ட் ஆப்ஷன். நம்ம ஸ்கிரிப்ட்லாம் அதெல்லாம் எழுதி வச்சுட்டு அப்படியே பேசணும் அப்படின்னா இந்த ஆப்ஷன் வந்து நம்ம யூஸ் இந்த ஒரு ஃபீச்சர் வந்து புதுசாக இன்ஷாட்டில் கொடுத்துருக்காங்க. ரொம்ப நல்லாயிருக்கு. சப்போஸ் நம்ம திக்கி பேசுவோம், இல்லை ஸ்டக் ஆகி பேசுவோம் அப்படின்னா இந்த ஒரு ஆப்ஷனை யூஸ் பண்ணோன்னா ஒரு ஸ்கிரிப்ட் மாதிரி படித்து யூஸ் பண்ணிக்கலாம். பட் நான் வந்து இதெல்லாம் வந்து பெருசாக யூஸ் பண்ண மாட்டேன். எனக்கு என்ன தோணுதோ அதை வந்து நான் அழகாக பேசிவிட்டு கட் பண்ணி வந்து நான் எடிட் பண்ணுவேன். வீடியோக்கு வாய்ஸ் ஓவர் கொடுக்கணும் அப்படின்னா இந்த ஒரு ஆப்ஷனை யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நீங்கள் கேட்குற வாய்ஸ் எல்லாமே நான் இந்த மாதிரி தான் வந்து ரெக்கார்ட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இதுக்கு பின்னாடி நம்ம பேக்ரவுண்ட் மியூசிக்ஸ் ஆட் பண்ணால் பண்ணிக்கலாம். அண்டு இதிலே வந்து நம்ம டெக்ஸ்ட்டு போட்டோம் அப்படின்னா ஆடியோவை கன்வெர்ட் ஆகும். அது எனக்கு தெரிஞ்சு அது ப்ரீமியமாக இல்லை ஃப்ரீயான்றதெல்லாம் தெரியல. பட் ஆனால் நான் மோஸ்ட்டாக அந்த ஆப்ஷன்லாம் யூஸ் பண்ணதில்லை. நெக்ஸ்ட் வந்து டெக்ஸ்ட்டு. ஸோ அந்த டெக்ஸ்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டிக்கரு, டெக்ஸ்ட் இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும். சப்போஸ் நம்ம வீடியோவில் வந்து ஸ்டிக்கர்ஸ்லாம் ஆட் பண்ணுறோம் அப்படின்னா இந்த மாதிரி வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இது எல்லாத்தையுமே நான் டீட்டெயிலாக ஒரு வீடியோ வந்து போட போகிறேன். ஸோ இது வந்து ஜஸ்ட் ஒரு இன்ட்ரொடக்ஷன் தான். எப்படி வந்து இந்த ஒரு இன்ஷாட் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன். அண்ட் நெக்ஸ்ட் வீடியோவில் தான் வந்து நம்ம எல்லாமே கிளியராக ஒன்றா பார்க்க போகிறோம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா கேப்ஷன். ஸோ ஆட்டோ கேப்ஷன் நம்ம வீடியோஸ்க்கு யூஸ் பண்ணோம் அப்படின்னா இந்த ஒரு ஆப்ஷன் யூஸ் பண்ணிக்கலாம். பட் ஆனால் இது மோஸ்ட்டாக இங்கிலீஷ் சேனல்ஸ்க்கு தான் கரெக்டாக இருக்கும். நம்ம தமிழ் சேனலுக்கு ஆட்டோ கேப்ஷன் ஒர்க் ஆகிறதுக்கு சான்சஸ் ரொம்ப கம்மி. ஸோ இது வந்து நம்ம ஏதாச்சும் ஒரு பார்ட்டை வந்து பிளர் பண்ணோம் அப்படின்னா இந்த ஒரு ஆப்ஷன்ஸை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்காக யூஸ் பண்ணுறது. இன்னொரு ஆப்ஷன் இருக்குது. அது வந்து லைக் நம்ம ஏதாச்சும் ஒரு பார்ட்டை வந்து மார்க் பண்ணோம் அப்படின்னா அந்த பார்ட்டை வந்து மார்க் பண்ணலாம். அதுக்கு தான் இந்த ஒரு டூல் யூஸ் பண்ணுறோம். அண்டு அவ்வளோதான் கைஸ். இது வந்து இப்போதைக்கு டெக்ஸ்ட்டில் இதுதான் பார்த்துருப்போம் நம்ம. நெக்ஸ்ட்டு வந்து நம்ம எஃபெக்ட்ஸில் போய் பார்க்கலாம். எஃபெக்ட்ஸ் பொறுத்த வரைக்கும் நம்ம CapCutல எதிர்பார்க்குற அளவுக்கு இருக்குமான்னு கேட்டால் கிடையாது. அதே டைம் நீங்கள் ப்ரீமியம் வாங்குனீங்க அப்படின்னா ஒரு சில எஃபெக்ட்ஸ் உங்களால் ஆக்சஸ் பண்ண முடியும். இல்லை அப்படின்னா பேசிக்கான எஃபெக்ட்ஸ் தான் வந்து உங்களால் ஆட் பண்ண முடியும். எனக்கு தெரிஞ்சு எஃபெக்ட்ஸ்லாம் பெருசாக நம்ம வீடியோஸ்க்கு யூஸ் பண்ண வேண்டிய அவசியம் இருக்காதுன்னு நினைக்கிறேன். நம்ம ஷார்ட் வீடியோவாக இருந்தாலும் கொஞ்சம் எஃபெக்ட்ஸ் தான் யூஸ் பண்ண போகிறோம். இது வந்து அட்ஜஸ்ட் ஆப்ஷன். அட்ஜஸ்ட் பொறுத்த வரைக்கும் நம்ம கலர் கரெக்ஷன் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மோஸ்ட்டாக இந்த ஒரு ஆப்ஷன் இருந்தாலே போதும் நம்ம வீடியோக்கு.
நெக்ஸ்ட் வந்து நம்ம டெக்ஸ்ட்டை வச்சு மேனேஜ் பண்ணுறது, ஓவர்லே வச்சு மேனேஜ் பண்ணுறது, இந்த மாதிரி வந்து பண்ணிக்கலாம். ஸோ எஃபெக்ட்ஸ் வந்து நிறைய பேர் எதிர்பார்க்குற அளவுக்குலாம் வந்து இதில் இருக்காது. அண்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா, லைக் பிப் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. ஸோ பிப் வந்து எதுக்காகன்னா, ஓவர்லே நம்ம இதுல பண்ணுவோம் CapCutல. ஸோ அதே மாரி பிப்புன்னு சொல்லுவாங்க இதில. ஸோ பிப்பு பொறுத்தவரைக்கும் நம்ம ஓவர்லே பண்ற ஒரு கான்செப்ட் தான் இதில வந்து வரும். ஸோ இது எப்படின்றது எல்லாமே நான் ஃபியூச்சர்ல சொல்றேன். நெக்ஸ்ட் வந்து இந்த ப்ரீ கட்டு. இந்த ப்ரீ கட்டும் மோஸ்ட்டா இந்த கட்லாம் வந்து ஒண்ணா தான் இருக்கும். ஸோ ட்ரிம் பண்றது நம்ம எந்த போர்ஷன் வரைக்கும் ட்ரிம் பண்ணணுமோ அதெல்லாம் பண்ணிக்கலாம். கட் பண்ணோம் அப்படின்னா, ஃப்ரண்ட், பேக் எவ்வளோ கட் பண்ணணுமோ பண்ணிக்கலாம். இல்ல ஸ்ப்ளிட் பண்ணோம் வீடியோக்கு நடுவுல அப்படின்னா, அதையும் வந்து நம்மளால ஸ்ப்ளிட் பண்ணிக்க முடியும். அதுதான் வந்து இந்த ப்ரீ கட் ஆப்ஷன் யூஸ் பண்றாங்க. மோஸ்ட்டா நம்ம வந்து ஸ்ப்ளிட் யூஸ் பண்ணியே இந்த வேலையெல்லாம் முடிச்சிடலாம். அப்போ வந்து இன்னும் கொஞ்சம் ஈஸியா இருக்கும். சப்போஸ் லாங் வீடியோவா இருந்துச்சு, இந்த போர்ஷன் மட்டும் வேணும் அப்படின்னா, ப்ரீ கட் யூஸ் பண்ணிக்கலாம். வால்யூம் பொறுத்தவரைக்கும் நம்ம இன்க்ரீஸ் பண்றது, ஏத்துறது இந்த மாதிரியான ஆப்ஷன்ஸ்லாம் இருக்கு. அண்ட் வாய்ஸ் என்ஹான்ஸ் பொறுத்தவரைக்கும் நம்ம பே பண்ணி தான் யூஸ் பண்ற மாரி இருக்கும் மோஸ்ட்டா. எல்லாமே வந்து அப்படிதான் இருக்கு. ஒரு சிலது ஐ திங்க் ஃப்ரீ வெர்ஷன்லேயே வந்து இருக்கு அப்படின்னு நினைக்கிறேன் நானு. அண்ட் இந்த கட் அவுட் எஃபெக்ட்ஸ் வந்து நம்மளோட பேக்ரவுண்ட கட் பண்றதுக்கு யூஸ் ஆகும். ஸ்டெபிலைஸ் பண்ணுறது வந்து நம்மளோட பேக்ரவுண்டை வந்து இப்போ சம்திங் ஓடி நம்ம ஒரு வீடியோ ஷூட் எடுக்கிறோம் அப்படின்னா அதை வந்து ஸ்டெபிலைஸ் பண்ணுறதுக்கு இந்த ஒரு ஆப்ஷனை யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் தென் வேறு என்ன இருக்குது, இது மாஸ்க் வந்து நம்மளோட வீடியோஸில் மாஸ்கிங் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதெல்லாம் வந்து இப்போதைக்கு சொன்னால் உங்களுக்கு புரியாது. ஸோ ஸ்டார்டிங்கில் சொன்னோம் அப்படின்னா ரொம்ப டஃப்பாக இருக்குன்னு சொல்லிட்டு நிறைய பேர் ஸ்கிப் பண்ணுறாங்க. ஸோ அது எல்லாமே ஃப்யூச்சரில் நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ மோஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ தான் வந்து ஆப்ஷன்ஸ் இருக்குது. அண்டு இதில் வந்து ஃப்ரீஸ் ஆப்ஷனும் இருக்குது. நம்ம CapCutல என்னென்ன விஷயங்கள்லாம் இருக்கோ அது எல்லாமே வந்து இதுலேயும் இருக்குது. அண்ட் இதில் வந்து நம்ம என்ன அட்வான்டேஜ்னால் ஃபாண்ட்ஸ்லாம் கூட இம்போர்ட் பண்ணிக்கலாம் நிறைய. இப்போ வந்து உங்களுக்கு ஓரளவுக்கு ஐடியா கிடச்சிருக்கும் என்ன மாதிரி வந்து இன்டர்ஃபேஸ் இருக்குது, எப்படி வந்து நம்ம ஒரு வீடியோவை இம்போர்ட் பண்ணி ஒரு வீடியோவில் என்னென்ன விஷயங்கள்லாம் ஆட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து நான் எல்லாமே கிளியராக உங்களுக்கு சொல்லித்தரேன். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா சேவ் கொடுத்துட்டு HDR ஆஃப் பண்ணிட்டு 30 FPS அண்ட் 1080pல வச்சு நம்ம வீடியோவை எக்ஸ்போர்ட் பண்ணோம் அப்படின்னா வீடியோ வந்து சூப்பரான ஒரு குவாலிட்டியில் நமக்கு கிடைக்கும்.